மிஷனரி கூட்டங்கள் எழும்பட்டுமே. இயேசு ராஜன் வருகின்றார், இயேசு ராஜன். आज से लेकर हम दूसरे अध्याय में हम ध्यान करेंगे. இன்றையிலிருந்து நாம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து தியானம் செய்யலாம். पहला पद से लेकर तीसरा पद तक हम पढ़ेंगे. 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கலாம். உங்களுக்காகவும் லவோதியேக்காவில் இருக்கிறவர்களுக்காகவும் சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்ற எல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டென்று நீங்கள் அறிய விரும்புகிறேன். அவருடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் உரியவர்களாக வேண்டும் என்று இப்படி விரும்புகிறேன். அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. यहाँ पर आप थोड़ा मन में ये तस्वीर को लाइए. पौलुस जेल खाना में है. இந்த இடத்திலே நீங்கள் உங்கள் மனதிலே இந்த ஒரு வரைபடத்தை வைத்துக் கொள்ளுங்கள். பவுல் சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறான். जेल में रहने वाला का दिल दिमाग में किस प्रकार की संघर्ष पाया जाता होगा? சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற ஒரு மனிதனுடைய உள்ளத்திலும் எண்ணங்களிலும் எப்படிப்பட்ட போராட்டங்கள் இருந்திருக்கும். मैं कब यहाँ से छूटूं? நான் எப்பொழுது இங்கே இருந்து விடுதலையாவேன்? कब अपने लोगों के पास जाऊं? எப்பொழுது என் ஜனங்களிடத்திலே போவேன்? कब अपने लोगों के साथ बैठ के खाना खाऊं? எப்பொழுது என் ஜனத்தினிடத்துக்கு சென்று நான் சாப்பிடுவேன்? कब मैं अपना मनभावनी बातों पर मन लगा हूं? நான் எப்பொழுது எனக்கு மனதுக்குள்ளே இருக்கிற அந்த காரியங்கள் மீது நான் மனதை வைக்க முடியும்? ये सारे लोगों के दिल में होने का संभावना है. இது எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் காணப்படக்கூடிய ஒரு காரியம். आप अगर विदेश में जाइएगा, நீங்கள் ஒருவேளை வெளிநாட்டுக்கு சென்றால் लोग वहां जेल को देखते कहते हैं वो तो 5 स्टार होटल के जैसा है. அங்கே ஜனங்கள் சிறைச்சாலையை பார்த்து சொல்லுவார்கள் அது 5 ஸ்டார் ஹோட்டலை போல இருக்கிறது என்று சொல்லி. समय पर खाना मिलता है, நேரத்துக்கு நேரம் சாப்பாடு, एंटरटेनमेंट के लिए कई प्रोग्राम है, பொழுதுபோக்குக்காக अनेक நிகழ்ச்சி நிரல்கள், और रहने का स्थान बहुत साफ सुथरा है. அங்கே தங்குகிற இடம் சுத்தமாக இருக்கும். और उनका सारे लोगों के साथ डिसिप्लिन पाया जाता है. அவர்களுக்கு உள்ளேயே ஒரு நல்ல ஒரு டிசிப்ளின் காணப்படும். इसलिए लोग कहते हैं 5 स्टार होटल का प्रबंध भीतर है. ஆகையால் ஒரு 5 நட்சத்திர ஹோட்டலினுடைய காரியங்கள் எல்லாம் அந்த சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறது என்று சொல்லுவார்கள். जो लोग उसको देखते हैं, யாரெல்லாம் அந்த காரியங்களை பார்க்கிறார்களோ वे कहते हैं इनको तो बहुत बड़ा काम करना नहीं है. அவர்கள் சொல்லுவார்கள் இவர்களுக்கு ஒரு பெரிய வேலையும் செய்ய வேண்டியதில்லையே, सारे लोगों के लिए प्रबंध करने की आवश्यकता नहीं है, மற்ற எல்லோருக்கும் வேற ஒரு ஏற்பாடும் செய்ய வேண்டிய காரியம் இல்லையே, खाना बनाने की आवश्यकता नहीं, சாப்பாடு செய்ய வேண்டிய வேலை கிடையாது, घंटी बजती है खाना मिल जाता है. அங்க மணி எடுத்தால் சாப்பாடு. और ससुराल में भी ऐसा नहीं रहेगा. அதாவது மாமனார் மாமியார் வீட்லயும் அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரம் சாப்பாடு கிடையாது. परंतु ஆனால் उस स्थिति में भी वहां के लोग परेशान हैं. அப்படிப்பட்ட நிலையிலும் அங்கே உள்ள ஜனங்கள் தொந்தரவாயிருக்கிறார்கள். क्योंकि स्वतंत्रता छीन ली गई है. ஏனென்றால் சுதந்திரம் அங்கே பிடுங்கப்பட்டு விட்டது. सारी बातों का प्रबंध तो है, எல்லா காரியங்களுக்கும் வாய்ப்பு வசதிகள் உண்டு, लेकिन उनको स्वतंत्रता नहीं है. ஆனால் அவர்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடையாது. जिनसे बातचीत करना चाहते हैं उनसे बातचीत नहीं कर सकते हैं. யாரிடையாவது பேச விரும்பினால் பேச முடியாது. जो खाना खाने के लिए चाहते हैं उसको नहीं खा सकते. எந்த சாப்பாடு சாப்பிட விருப்பமோ அதை சாப்பிட முடியாது. जिन कामों को जिन वक्त में करने के लिए चाहते हैं उसको नहीं कर सकते. இந்த நேரத்துல இந்த வேலையை நான் செய்யணும்னு சொன்னா அது முடியாது. इसलिए मनुष्य के अंदर जब जेल में वो चाहता है, ஆகையால் எந்த ஒரு மனிதன் ஜெயிலுக்கு போகிறானோ सारे प्रबंध होने के बावजूद भी எல்லா வசதி வாய்ப்பு இருந்தாலும் கூட वो भीतरे भीतर संघर्ष में रहता है. அவன் உள்ளேயே ஒரு போராட்ட ஜீவியத்தை அனுபவிப்பான். और यहाँ पौलुस को देखिए, இங்கே பவுலை பாருங்களேன், उसने गलती नहीं किया, அவன் எந்த தவறும் செய்யவில்லை, केवल एक ही बात किया, வெறுமனே ஒரே ஒரு காரியம் தான் அவன் செய்தான். प्रभु यीशु मसीह का सुसमाचार दूसरों तक पहुंचाया. அவன் இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவித்தான். बीमार लोगों के लिए प्रार्थना किया, அவன் வியாதிஸ்தர்களுக்காக ஜெபித்தான். कलीसिया के लोगों को एक स्तर से दूसरे स्तर में ले आता है. சபையில் உள்ள ஜனங்களை ஒரு இடத்திலிருந்து அடுத்த உயர்ந்த இடத்துக்கு அழைத்து வந்தான். गंदी जीवन से अच्छे जीवन के ओर लोगों को ले जाता है. தவறான பாதையிலிருந்து நல்ல பாதைக்கு அவன் ஜனங்களை அழைத்து சென்றான். इसके लिए वो अभी जेल में है. அவன் இந்த காரியத்துக்காக இப்பொழுது ஜெயிலுக்குள்ளே இருக்கிறான். चोरी करके डकैती करके तो नहीं गया, திருடியோ கொள்ளையடித்தோ அல்ல. वो व्यक्ति के अंदर और संघर्ष रहता होगा. அப்படிப்பட்ட மனிதனுக்குள்ளே எவ்வளவு அதிக போராட்டம் இருந்திருக்கும். कौन सा संघर्ष है? எப்படிப்பட்ட போராட்டம் அது? पहले स्वतंत्रता के लिए संघर्ष है, முதலாவது சுதந்திரத்துக்காக போராட்டம், दूसरा
இரண்டாவது, मैं तो प्रभु की सेवा कर रहा हूं, நான் தான் தேவனுக்கு ஊழியம் செய்கிறேனே, उसके वचन को सुना रहा हूं। நான் அவருடைய வசனத்தை எல்லாம் அறிவிக்கிறேன். क्यों परमेश्वर ने इस बात को अनुमति किया? ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தை என் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார்? क्यों मैं आजाद नहीं हूं? ஏன் நான் இன்றைக்கு சுதந்திரமாக இல்லை? बाहर जाने से मैं कितनी जगह में प्रचार कर सकूंगा? வெளியே சென்றிருப்பேனால் எவ்வளவு இடங்களுக்கு சென்று பிரசங்கித்திருப்பேன்? कितने लाख लोगों को सुसमाचार सुनाता और होता हूं? எத்தனை லட்ச ஜனங்களுக்கு நான் சுவிசேஷத்தை அறிவித்திருப்பேன்? क्यों परमेश्वर ने मुझे बंद करके रखा? ஏன் ஆண்டவர் என்னை அடைத்து போட்டிருக்கிறார்? और वो भी कैदियों के समान, அதுவும் ஒரு கைதியை போல, और वो भी वो सिपाहियों के बीच में जंजीरों से बांध के। அதுவும் கூட அங்க போர் வீரர்களுக்கு மத்தியிலே சங்கிலியால் கட்டப்பட்டவனாக. आप थोड़ा सा इस बात को थोड़ा सा ध्यान से, நீங்கள் கொஞ்சம் இந்த காரியங்களை மனதில் வையுங்களேன். जो व्यक्ति अपने बारे में सोचता है, எந்த ஒரு மனிதன் தன்னை குறித்து யோசிக்கிறானோ, वो चाहे घर में रहे जेल में रहे, அவன் வீட்டுக்குள்ளேயா இருக்கட்டும் அல்லது வெளியேயா இருக்கட்டும், उसके अंदर एक संघर्ष होता है। அவனுக்குள்ளே ஒரு போராட்டம் வருகிறது. क्यों परमेश्वर ने ऐसा आने दिया? ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி அனுமதித்திருக்கிறார்? कल एक बहन से मैं बातचीत कर रहा था फोन में, நேற்றுக்கு நான் ஒரு சகோதரியிடத்திலே போனிலே பேசிக் கொண்டிருந்தேன். उनके परिवार में एक ऐसा कष्ट आई, அவளுடைய குடும்பத்திலே அப்படிப்பட்ட ஒரு துன்பம் வந்தது. वो मुझसे रो के बतला रही है, அந்த பெண் என்னிடத்திலே அழுது அழுது சொல்லிக் கொண்டிருந்தாள். भैया मैं आपके संदेश को ही सुनता हूँ, அண்ணன், நான் உங்களுடைய செய்திகளை தான் கேட்கிறேன். लगभग 15 साल से सुन रहा हूँ, கிட்டத்தட்ட 15 வருடங்களாக கேட்டு வருகிறேன். आपके जैसा जीवन बिताने के लिए अपने को सौंपी हूँ, உங்களை போல வாழ்க்கை நடத்த என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். एक व्यक्ति को भी नहीं छोड़ती हूँ, यीशु मसीह के बिना बताए बिना छोड़ती हूँ, ஒருவரையும் இயேசுவை அறிவிக்காமல் நான் விட்டு விடுறதே கிடையாது. मेरे बच्चों को भी ऐसे ही मैं किया था, அப்படியே என்னுடைய பிள்ளைகளையும் அப்படியே செய்தேன். मैंने अपने जीवन को संपूर्ण तौर से प्रभु के हाथ में सौंपा। என்னுடைய வாழ்வை ஆண்டவருடைய சமூகத்திலே முழுவதுமாக அர்ப்பணித்திருக்கிறேன். क्यों ये बात हमारे जीवन में हुई? ஏன் இந்த துன்பம் என்னுடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறது? ये संघर्ष இந்த போராட்டம் घर में रहने वालों को भी हो सकता है, வீட்டிலே இருக்கிறவர்களுக்கும் அது உண்டு. न केवल जेल में रहने वाला का, சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற மனிதனுக்கு மாத்திரமல்ல, जो व्यक्ति अपनी बातों के ऊपर ज्यादा गौर करता वो संघर्ष में रहता है। எந்த ஒரு மனிதன் தன்னுடைய காரியங்களை குறித்து அதிகமா யோசிக்கிறானோ அவனுக்கு இப்படிப்பட்ட போராட்டங்கள். लेकिन यहाँ पौलुस की चिट्ठी को थोड़ा देखिए, ஆனால் இங்கே பவுலினுடைய நிருபத்தை கொஞ்சம் பாருங்களேன். ठीक मान लीजिए जेल में है, அப்படி வைத்துக் கொள்ளுங்கள், சிறைச்சாலையிலே அவன் இருக்கிறான். उनकी चिंता किसके बारे में रहेगी? அவனுடைய கவலை எல்லாம் யாரை குறித்து இருக்கிறதாம்? जिन लोगों से उनको संपर्क है, जिन लोगों से भी प्यार करता है, जो उनका कुटुंब के हैं, जो उसके दल के हैं, उनके बारे में ज्यादा चिंता रहता होगा, वो संघर्ष को पैदा करता होगा। அதாவது அவனோடு கூட இருந்தவர்கள், அவனோடு கூட நெருக்கமாய் பழகினவர்கள், அவனுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், அந்த காரியங்கள் அழுத்தப்பட்டதினாலே அவனுக்குள்ளே அதிகமான போராட்டங்கள் இருந்திருக்கலாம். साधारण व्यक्ति में वही रहता होगा। சாதாரணமாய் இருக்கிற மனிதனிடத்திலே அப்படித்தான் காரியங்கள் இருக்கும். मान लीजिए किसी के घर में से बाप को उठा के जेल में डाल दिया, இப்படி வைத்துக் கொள்ளுங்கள், யாராவது ஒரு வீட்டில் இருந்து தகப்பனாரை எடுத்து சிறைச்சாலையில் அடைத்து விட்டார்கள். उसके अंदर किस प्रकार का संघर्ष रहता है? அந்த தகப்பனுக்குள்ள எப்படிப்பட்ட போராட்டம் இருக்கும்? मेरे बच्चे कैसे खाते होंगे, என்னுடைய பிள்ளைகள் எப்படி சாப்பிடுவார்களோ, मेरी पत्नी मेरे बच्चों को कैसा संभालती என்னுடைய होगी, மனைவி என்னுடைய பிள்ளைகளை எப்படி பராமரிப்பாளோ, खाने पीने के लिए वो क्या करते होंगे, சாப்பிடுவதற்கு அவர் என்ன செய்வார்களோ, ये अपने लोगों के लिए ही संघर्ष होगा। இந்த மனிதன் தன்னுடைய சொந்த பந்தங்களை குறித்துதான் போராட்டத்துக்குள்ளே வருவான். परंतु यहाँ पर एक व्यक्ति है, ஆனால் இங்கே ஒரு மனிதன் காணப்படுகிறானே, वो कहता है लवोदिकिया में जो लोग हैं, कुलोसिया में लोग जो हैं, जिनकी चेहरा का मैंने नहीं देखा, उनके लिए मेरा दिल में संघर्ष है। அவன் சொல்லுகிறான், லவோதியேக்கியாவில் இருக்கிற ஜனங்கள் இருக்கிறார்களே, கொலேசு பட்டணத்தில் ஜனங்கள் இருக்கிறார்களே, அவர்களிடத்தில் நெருக்கமான உறவு இல்லை என்றாலும் அவர்களை அறிந்திருக்கிறேனே, அவர்கள் எப்படி இருப்பார்களோ, उनके चेहरा को मैं देखा नहीं है, அவருடைய முகத்தை நான் பார்க்கவே இல்லையே, उनके बारे में केवल सुना हूं, அவர்களை குறித்து வெறுமனே நான் கேள்விதான் பட்டிருக்கிறேன். एपाफ्राती तू बताया है, எப்பாப்ராத்து தூ வந்து சொல்லியிருக்கிறான், एपरातु बतलाया है, बस எப்பிராத்து வந்து சொல்லியிருக்கிறான், அவ்வளவுதான். बस इतना ही है। அவ்வளவுதான் பவுல் அறிந்திருக்கிறான். जिनको देखे नहीं है, யாரை பார்க்கவில்லையோ, जिनके चेहरा को जानते नहीं है, எந்த முகத்தை அவன் அறியாமல் இருந்தானோ, उनके लिए चिंता के ऊपर उठ के संघर्ष करता है। அவர்களுக்காக கலையின் மேலே அவன் கவலைப்பட்டு அங்கே போராட்டம் கொள்ளுகிறான். पहला अध्याय का अंत में एक बात के लिए वो कहता, मैं इसलिए मैं युद्ध करता हूं। அவன் முதலாவது அதிகாரத்தினுடைய கடைசியிலே சொல்லுவான், இந்த காரியத்திற்காக நான்
பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். कौन सी बात के लिए वो ताकत लगाता है? அவன் எந்த காரியத்தை வைத்து பலத்தின்படி பிரயாசப்படுகிறானாம்? किसके लिए संघर्ष करता है? யாருக்காக போராடுகிறானாம்? एक एक व्यक्ति को सिद्ध करके प्रभु के सामने खड़ा करना. ஒவ்வொரு மனிதனையும் தேறினவனாக்கி தேவ சமூகத்தில் நிறுத்தும்படியாக அவன் போராடுகிறானாம். That was for the individual. वो एक व्यक्तिगत जीवन में होने की बात है. His struggle is to make every individual a matured person. उसका संघर्ष यहाँ रहा कि प्रत्येक अलग व्यक्ति को कि उसको प्रभु में एक परिपक्व बनाने के लिए वो संघर्ष उठाता है. But here he is talking about the body of Christ. लेकिन यहाँ पे पौलुस परमेश्वर के जो देह है उसके बारे में बातचीत करता है. A corporate community. एक परमेश्वर का कुटुंब के बारे में वो बातचीत करता है. प्रभु के नाम की स्तुति प्रशंसा हो. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். न केवल उसका संघर्ष एक एक व्यक्ति के लिए है. அவனுடைய போராட்டம் ஒவ்வொரு தனிமனிதனுக்கு மாத்திரமல்ல, वो एक झुंड के लिए. அவன் ஒரு கூட்டத்தாருக்காக போராடுகிறான். परमेश्वर की कलीसिया के अंग के लिए. அவன் தேவனுடைய சபையினுடைய அங்கத்தினருக்காக போராடுகிறான். जिनके चेहरा को देखा नहीं है. யாருடைய முகத்தை அவன் பார்க்கவில்லையோ. भाई बहन, इस सुबह का समय हमें एक बात को देखना. சகோதரிகளே, நம்முடைய இந்த காலை வேளையில ஒரு காரியத்தை நாம் யோசிக்க வேண்டும். बच्चे संघर्ष करते होंगे अपने पढ़ाई के साथ. பிள்ளைகள் தங்களுடைய படிப்பை குறித்து போராட்டம் ஏற்படுத்திக்கலாம். लड़के लड़कियां ये संघर्ष करते होंगे ஹாஸ்டல் के वार्डन के साथ. ஒருவேளை பிள்ளைகள் பையன்களும் பிள்ளைகளும் ஹாஸ்டல் இருக்கிற வார்டன்களோடு கூட ஒருவேளை போராட்டத்தை எதிர்கொள்ள இருக்கலாம். और बाइबल स्कूल में जीटीसी में टीबीएसी में पढ़ने वाला ये संघर्ष करते होंगे कब खत्म होगा. ஒருவேளை ஜிடிசியிலே அல்லது வேதாகம கல்லூரியிலே படிக்கிறவங்க ட்ரைனிங்ல இருக்கிறவங்க யோசிக்கலாம், ஒரு போராட்டத்தினால எப்பயா இந்த பாட முடியும்னு சொல்லி. और उस संघर्ष में आप आधा जिंदगी भी काट के खत्म कर सकते हैं. ஒருவேளை அந்த போராட்டத்தில் தன்னுடைய பாதி வாழ்நாளையும் கூட அப்படியே அவர்கள் அங்க கழித்து போடலாம். आप बैठ के देखिएगा. நீங்கள் உட்கார்ந்து யோசித்து பாருங்கள். एक दिन में मैं कितना संघर्ष करता हूँ तो लिखते जाइएगा, आधा जिंदगी खत्म हो गया. நீங்கள் ஒவ்வொரு நாளும் நான் எவ்வளவாக போராடுகிறேன் என்று சொல்லி பார்த்தால் என்று சொன்னால் பாதி வாழ்க்கையே அதிலே முடிந்திருக்கும். कुछ लोगों का संघर्ष आगे मैं क्या करूं, कैसा आगे बढ़ूं. சிலருடைய போராட்டம் என்ன, நான் எப்படி முன்னேறி செல்வேன், எதிர்காலம் எப்படி இருக்கும், எப்படியா நான் அங்கே போவேன் அப்படின்னு இருக்கும். इसको बाहर नहीं दिखाते होंगे परंतु भीतर संघर्ष में रहते हो. இதை நீங்கள் வெளியே காண்பிக்காமல் உள்ளேயே இப்படிப்பட்ட போராட்டத்தில் இருக்கலாம். आधे जिंदगी इसमें खत्म हो जाता है. அதனுடைய பாதி வாழ்வே இதிலேயே முடிந்திருக்கும். कारण क्या है? காரணம் என்ன தெரியுமா? सिंपल, साधारण है. अपने को केंद्रित रख के जो चलता है, யார் தன்னையே ஒரு முக்கிய புள்ளியாக வைத்து நடக்கிறானோ उसके जीवन में संघर्ष की कमी नहीं है. அவனுடைய வாழ்க்கையிலே போராட்டத்திற்கு குறைச்சல் இல்லை. बगल वाला का हाथ पकड़ के बोलिए, பகல் கரங்களை பிடித்து சொல்லுங்கள், मेरे पीछे बोलिए. எனக்கு பின்பதாக சொல்லுங்கள். जो व्यक्ति எந்த ஒரு மனிதன் अपने बारे में தன்னை குறித்து सोच के நினைத்து अपनी बातों के लिए தன்னுடைய காரியங்களுக்காக संघर्ष करता है, போராடுகிறானோ उसकी जिंदगी அவனுடைய வாழ்வு आधा खत्म हो जाता है. பாதி வாழ்வு முடிந்துவிடும். लेकिन जो व्यक्ति अन्य लोगों के लिए संघर्ष करता है, ஆனால் எந்த ஒரு மனிதன் மற்றவர்களுக்காக போராடுகிறானோ, अन्य लोगों की परिपक्वता के लिए, अन्य लोगों की उन्नति के लिए, अन्य लोगों की जानकारी के लिए जो संघर्ष करता है, மற்றவருடைய முன்னேற்றத்திற்காக, மற்றவர்களை உயர்த்துவதற்காக, அவர்களை உயர கொண்டு வருவதற்காக எவன் ஒருவன் பாடுபடுவானோ वो ताकत से ताकत प्राप्त करता है. அந்த போராட்டத்திலே அவன் பலத்தின் மேலே பலன் அடைந்து போகிறானாம். क्योंकि और ஏனென்றால் அவனுக்குள்ளே இன்னும் என்று சொல்லி ஒரு ஏக்கம் இருக்கும். मान लीजिए कि एक वार्डन के पास 20 बच्चे दिए गए. இப்படி வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு விடுதி காப்பாளருடைய கைகளிலே 20 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார்கள். वो 20 बच्चों को परिपक्वता में लाने के लिए वे कोशिश करेंगे. अरे ये लड़का के लिए प्रार्थना कर, ये लड़का के लिए, ये लड़की के लिए, इसको पढ़ाना, इसको आगे ले जाना. तो उसका जीवन और
आगे जाने के लिए ताकत को प्राप्त करती है। அந்த வார்டன் நினைக்கிறார்கள், இந்த பையனுக்காக நான் ஜெபிக்க வேண்டும், இவனை இன்னும் முன்னேற்ற வேண்டும், இந்த மகளுக்காக ஜெபிக்க வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்த்த வேண்டும். அப்படி போராடுகிற ஒரு வார்டனுடைய வாழ்க்கையிலே பலத்திற்கு மேலே பலன் அடைந்து கொண்டே போகிறதை பார்க்க முடியும். जो टीचर के हाथ में 40 बच्चे दिए गए, எந்த டீச்சருடைய கரத்திலே 40 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார்களோ, जो टीचर सोचती है कि सारे बच्चे इस 80% से ऊपर मार्क लेना, எல்லா பிள்ளைகளும் 80% மேலாக மார்க் எடுக்க வேண்டும். वो क्या करते हैं? அந்த டீச்சர் என்ன செய்வாங்க? वो क्या करते हैं? அந்த டீச்சர் என்ன செய்வாங்க? किसी न किसी तरीका को ढूंढ ढांड के इन बच्चों को समझाने के लिए कोशिश, ஏதாவது வேறு வேறு முறைகளை கற்றுக்கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு அவர்கள் போதிப்பார்கள். किसी भी रीति से सबको ये 80% के ऊपर आ जाना, எந்த விதத்திலாயாவது எல்லாருக்கும் 80 மார்க்குக்கு மேலாக மதிப்பெண் கிடைக்க வேண்டும். दूसरों को बढ़ाने के समय इनकी ताकत और इनके ज्ञान बढ़ जाता है। மற்றவர்களை வளர்க்க உயர்க்க இவர்களுடைய அறிவும் ஞானமும் பெருகி கொண்டே செல்லும். जो टीचर अपने बारे में चिंता करती है वो क्या करती है? எந்த ஒரு டீச்சர் தன்னை குறித்தே கவலைப்படுகிறவர்கள் என்ன நினைப்பார்? 20 साल के पहले मैंने ABCD पढ़ाया, अभी भी ABC इसी में रहेंगे। அதாவது 20 வருடங்களுக்கு முன்பதாக ABCD நான் கற்றுக் கொடுத்தேன், இப்பொழுதும் ABCDயிலேயே தங்கிவிட்டார்கள். जरूर LKG टीचर तो ABCD पढ़ाएंगे, LKGல இருக்கிறவங்க கண்டிப்பாக ABCD தான் கற்றுக் கொடுப்பாங்க. 10 साल के बाद XYZ नहीं पढ़ाएंगे, 10 வருடத்துக்கு பின்பு XYZ ன்னு சொல்லி ஆரம்பிக்க மாட்டாங்க. परंतु वो 20 साल में क्या सीखेगी? ஆனால் 20 வருடத்தில் அவர்கள் என்ன கற்றிருக்கிறார்கள்? जब कभी आते हैं बच्चे, எப்பொழுதெல்லாம் பிள்ளைகள் வரும் பொழுது ये लिखने के लिए ऐसा लिखने के लिए कहते हैं, बच्चा ऐसा उल्टा लिखता है, ஏ எழுதும் பொழுது இப்படி எழுதினால் அந்த பிள்ளையோ தலைகீழாக ஏ போடுகிறது. आधे से ज्यादा बच्चे उल्टा ही लिखते हैं। ये பாதிக்கு மேலாக படிக்கிற பிள்ளைங்க தலைகீழா தான் ஏ போடுறாங்க. इसका मतलब पहले हफ्ता में ही इन बच्चों को मैं ये सही लिखने के लिए सिखा दूंगी। அதாவது முதலாவது வாரத்திலேயே நான் அந்த பிள்ளைகளுக்கு ஏ சரியாக எழுத கற்றுக் கொடுக்கல. अगर मैं नर्सरी टीचर होता, ஒருவேளை நான் அங்கே LKG டீச்சராக இருப்பேன் என்று சொன்னால் पहले ये लिखवाता नहीं, நான் முதல்ல ஏ எழுத வைக்க மாட்டேன் பிள்ளைகளை. मैं ये काम करूंगा, நான் ஒரு காரியத்தை செய்வேன். बच्चे பிள்ளைகளே ऐसा हाथ लगाओ, எல்லாரும் இப்படி கையை வைங்க, देखो बेटा எல்லாரும் பாருங்க இப்படி कैसा है, இப்படி இருக்கிறது, इसको नक्शा बनाओ, இப்படி நீ ஒரு வரைபடத்தை போடு. तो बच्चे देखेंगे எல்லாரும் அதை பாப்பாங்க கைய, ऐसा एक है, ऐसा एक है, இப்படி ஒன்னு இருக்குது, இப்படி ஒன்னு இருக்கு, लगा दिया, அப்படி கோட போட்டான். अंकल ठीक लिए, அங்கிள் நான் சரியா போட்டிருக்கேன். कोई भी बच्चा ऐसा नहीं लिखेगा, யாரும் இப்படி வி மாறி போட மாட்டான். अभी एक काम करो बेटा, இப்பொழுது ஒரு காரியத்தை செய்ய நீ, मान लीजिए इसको काट दो, இதை நீ குறுக்க ஒரு வெட்டி கோட போடு. और काट दिया, அவன் குறுக்க வெட்டிட்டான். इसी को ये कहते हैं बेटा, இதைத்தான் ஏ என்று சொல்லுவார்கள் மகளே. हाँ, तो सारे बच्चे ये सही लिखेंगे। எல்லாரும் ஏ சரியா எழுதிடுவாங்க. ये कैसा आया, இது எப்படியா வந்துச்சு, एक नया तरीका कैसा आया, இந்த புதிய முறை எப்படி வந்துச்சு, मैं उन बच्चों को आगे ले जाने के लिए चिंता करता हूँ। அந்த பிள்ளைகளை நான் வளர்க்க முயற்சி எடுக்கிறேன். जो तरीका को नया बनाने के लिए चाहता हूँ करूंगा। எந்த காரியத்தை நான் புதியதா செய்ய விரும்புகிறேனோ அதை செய்வேன். अन्य लोगों के लिए अगर हमारे अंदर संघर्ष है, பாருங்கள், மற்றவர்களுக்காக நமக்குள்ளே போராட்டம் இருக்கும் என்று சொன்னால் हमारे ताकत बढ़ता है। நமக்குள்ளே இருக்கிற பலன் பெருகும். जो टीचर सोचेगी अपने बारे में, எந்த ஒரு ஆசிரியர் நினைக்கிறாங்களோ தன்னை குறித்து, 20 साल पढ़ा दिया, अभी भी ABCA पढ़ाओ, तो ये हर एक साल तो पढ़ना ठीक है, 20 साल जैसा किसेगा அதாவது 20 வருடமாக ABCD கற்றுக்கொண்டே கொண்டே இருக்கிறேன். போன வருஷம் மாதிரியே சொல்லு. दोनों में एक ही अंतर है, ரெண்டு பேருக்கு இடையில ஒரே ஒரு பெரிய வித்தியாசம். देना अंतर है। என்ன வித்தியாசம் அது? किसके लिए आप संघर्ष करते हैं? யாருக்காக நீங்கள் போராடுகிறீர்கள்? दूसरों के लिए संघर्ष करने से हमारा ताकत बढ़ती है। மற்றவர்களுக்காக போராடும் பொழுது எனக்குள்ளே பலன் பெருகும். वो भी जिनको आप देखे नहीं है उनके लिए संघर्ष करने से आपका ताकत बढ़ता है। அதுவும் யாரை நீங்கள் பார்க்கவில்லையோ அவர்களுக்காக போராடும் பொழுது உங்களுடைய பலன் இன்னும் பெருகும். लेकिन संघर्ष का मतलब क्या है? ஆனால் போராட்டத்தினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? पौलुस की किसी भी चिट्ठी में, பவுலுடைய எந்த ஒரு நிருபத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள், किसी भी प्रार्थना में எந்த ஒரு ஜெபத்தை வைத்துக் கொள்ளுங்கள், आप ये नहीं देखेंगे நீங்கள் இதை பார்க்கவே முடியாது. मैं आपके लिए बहुत प्रार्थना करता हूँ, நான் உங்களுக்காக அதிகமாக ஜெபம் செய்கிறேன், आपका पैसा बढ़े, உங்களுக்கு பணம் வசதி பெருகட்டும், आपका बंगला बढ़े, உங்களுக்கு வீடுகள் எல்லாம் பெருகட்டும், गाड़ी घोड़ा बढ़े, உங்களுக்கு வண்டி எல்லாம் வந்து குமியட்டும். ऐसा कहीं प्रार्थना करते हैं? எங்கேயாவது அவன் ஜெபிக்கிறதை பார்த்திருக்கிறீர்களா? இல்லை. 13 चिट्ठी उसने लिखा है,
अगर इब्रानियों की पत्री को भी ले ले, ஒருவேளை எபிரேயருக்கு எழுதின நிருபத்தையும் வைத்துக் கொண்டால் 13 நிருபங்களை அவன் எழுதியிருக்கிறான். मान लीजिए ये तेरा बहुत लोग इब्रानियों की चिट्ठी पौलुस की लिखी हुई नहीं कहते हैं, அநேகர் சொல்லுவார்கள் எபிரேயருக்கு எழுதின நிருபம் பவுலினுடையது அல்ல என்று சொல்லுவார்கள். 12 चिट्ठी में 12 வைத்துக் கொள்ளுங்கள். एक प्रार्थना का आप दिखा सकते हैं ஒரு ஜெபத்தை நீங்கள் வேதத்திலே காண்பிக்க முடியுமா? जो भौतिक बातों के लिए चिंता करते प्रार्थना करते हैं, அவன் உலக காரியங்களுக்காக கவலைப்பட்டு மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறதை பார்த்திருக்கிறீர்களா? not at all, कभी नहीं किया है, Not at all. कभी उसने नहीं की है. क्यों नहीं? ஏன்? मैं आजकल की प्रचारकों को देखता हूँ, நான் இன்றைக்கு காணப்படுகிற பிரசங்கிமார்களை பார்க்கிறேன், आजकल की सेवकों को देखता हूँ, இன்றைக்கு காணப்படுகிற ஊழியக்காரர்களை பார்க்கிறேன். इनका 99% प्रार्थना वही होता है. क्यों? அவர்களுடைய 99% ஜெபம் அப்படித்தான் இருக்கிறது. मैं एक उदाहरण बोल के अंत करता हूँ. நான் ஒரு உதாரணத்தை காட்டி நான் முடிக்கிறேன். एक जन ने बहुत प्रार्थना किया, ஒரு மனிதர் இப்படியாக ஜெபம் செய்தார். एक लड़का के ऊपर हाथ रखे, ஒரு பையன் மேலே கரத்தை வைத்து ஜெபம் ये செய்தார். प्रभु इसको अच्छी लड़की मिले. ஆண்டவரே இந்த பையனுக்கு நல்ல பெண்ணு கிடைக்கட்டும். ये तो सही बात है, இது நல்ல காரியம், நல்ல பெண்ணு लेकिन கிடைக்கட்டும். फिर प्रार्थना किया, திரும்ப ஜெபித்தார் அவரு. पैसा वाला घर से आए, ஆண்டவரே வசதி படைத்த குடும்பத்திலிருந்து பெண்ணு வரட்டும். लड़की कहाँ से आना है? அந்த பெண்ணு எங்க இருந்து வரணுமா? बहुत पैसा वाला पैसा, பணக்கார குடும்பத்திலிருந்து அந்த பெண்ணு வரணுமா? और न केवल पैसा वाला घर से आए, அது பணக்கார பெண்ணாவும் இருக்க கூடாதா? बहुत दहेज देने के परिवार से इसको लड़की मिलने पाए. அதாவது வரதட்சணை கொடுக்கக்கூடிய குடும்பத்திலிருந்து அந்த பெண்ணு கிடைக்கணுமா? वो लड़का तो बहुत खुशी के साथ चला गया. அந்த பையன் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டான். पादरी साहब ने प्रार्थना किया है, போதகர் ஜெபம் பண்ணிட்டார், ஐயா बड़ी सुंदर लड़की भी मिल रही है ஒரு நல்ல அழகான பெண்ணு கிடைக்க போறா, और लक्ष्मी भी आ रही है. அதோடு கூட ஒரு பெரிய சொத்தையே கொண்டு வர போறா. जाने के बाद मैंने उनसे पूछा था, நான் போன பின்பு वो அங்க लड़का போய் जाने के बाद पूछा था, அந்த பையன் போன பின்பு அவரிடத்துல போய் கேட்டேன், आपने प्रार्थना किया है कि सही लड़की इसको मिलने पाए करके? நீங்க ஜெபிச்சீங்க சரியான பெண்ணு கிடைக்கணும்னு சொல்லி, சரி ठीक है, बाहर देखने लायक सुंदरी मिलना पाए, சரி வெளியில பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு அழகான பெண்ணு கிடைக்கட்டு, परंतु आपने प्रार्थना किया बहुत दहेज देने वाली पत्नी मिलने पाए. ஆனா நீங்க ஜெபிச்சீங்க அதிக வரதட்சணையை கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணு கிடைக்கணும்னு சொல்லிட்டு. उसने तुरंत कहा, அவர் உடனடியாக சொன்ன என்ன தெரியுமா? इनका परिवार के लोग सब बातों में दशमान सही देते हैं. அவர் சொன்னார் இந்த குடும்பத்தினர் எல்லா காரியத்திலும் தசமபாகம் நல்லா கொடுக்கிறவங்க. अगर फेंकने वाला डिब्बा को भी बेचेंगे उसी में भी जो है दशमांश दे देते हैं. வெளியே கொட்டுகிற பாக்ஸா இருக்கட்டும் அதுலயும் 10 தூக்கி தசமபாகம் கொடுத்துருவாங்க. अच्छा से दहेज मिलेगा, हमको भी अच्छा से दशमांश मिलेगा. அங்கே நல்ல அவங்களுக்கு வரதட்சணை கிடைச்சுன்னு வச்சுங்களேன், அதுல 10 தூக்கி எனக்கு கொடுத்துருவாங்க. तब मुझे समझ में आ गया இப்பொழுது எனக்கு புரிய வந்துட்டு क्यों पौलुस आत्मिक उन्नति के लिए प्रार्थना किया, अन्य लोग जो है आज की उन्नति के लिए प्रार्थना ज्यादा करते हैं. ஏன் பவுல் ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சிக்காக ஜெபித்தான், இன்றைக்கு உள்ள ஜனங்களோ மற்ற உலக காரியத்தினுடைய வளர்ச்சிக்காக ஜெபம் பண்ணுகிறார்கள் என்று சொல்லி? क्योंकि ये संसार के लिए जीवन बिताते हैं. ஏனென்றால் இவர்கள் எல்லாம் உலகத்தாருக்காக உலகத்துக்காக ஜீவிக்கிறார்கள். इसलिए पौलुस फिलिपियों की पत्री में लिखता है, ஆகையால் பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது எழுதுவான், उनका पेट परमेश्वर है, அவருடைய வயிறு தேவன், वो क्रूस के लिए द्रोही है. அவர்கள் சிலுவைக்கு விரோதிகள பகைஞராயிருக்கிறார்கள். क्योंकि ஏனென்றால் पृथ्वी की बातों पर मन लगाते हैं. அவர்கள் இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களிலே மனது வைக்கிறார்கள். इस सुबह का समय இந்த காலை வேளையிலே आपके और हमारे जीवन में உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே अन्य लोगों के लिए चिंता करके उनको परिपक्वता में लाने के विचार बढ़ने पाए. மற்றவர்களுக்காக கவலைப்பட்டு போராடி அவர்களை இன்னும் முதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு காரியம் உண்டாகட்டும். आइए हम सिर झुकाएं. இப்பொழுது நாம் தலை